السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي خلقكم من نفس واحدة وجعل فيها زوجها ليسكن إليها. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن علم النكاح بركة أيسره معونا. வஸ்ஸலாம். எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாம் என்கிற தெளிவான ஷரியத் சட்டங்களை வானத்தில் இருந்து அல்லாஹுவால் வகுத்தெடுத்த உண்மையான சட்டங்களை பின்பற்றுகிற நேர்த்தியான முஸ்லீம்களாய் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வைத்திருக்கிறார். மனிதனை அல்லாஹ் படைக்கிற போது ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தவன் ஒரு கட்டத்தில் இருவரையும் இணையக்கூடிய கணவன் மனைவியாய் வாழ்வதற்குண்டான அமைப்பை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். கணவன் மனைவியாய் வாழுகிற இல்லற வாழ்க்கை மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஜோடி சேர்த்தவன் அவன். யார் யாருக்கு எந்தெந்த மனைவி என்று ஆணை படைக்கிற போதே அவன் நிர்ணயம் செய்கிறான். குர்ஆனிலே மின் நப்சின் வாஹிதா, உங்களில் இருந்து உங்கள் ஜோடிகள் படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்கள் திருமண வயது வருகிற போது உங்கள் ஜோடிகள் எங்கிருந்தாலும், உலகத்தின் எந்த மூலையில் வளர்ந்தாலும், அந்த குறிப்பிட்ட பருவம் வருகிற போது அந்தந்த ஜோடிகளை மிகச்சரியாக நாம் கட்டமைத்து விடுவோம். நிக்காஹ் என்பது என்னுடைய வல்லமை என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனுடைய வசனங்களில் ஆன்மீகத்தை பேசுவதை விட, வணிகத்தை பேசுவதை விட, இபாதத்தை பேசுவதை விட ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நிறைய வசனங்களிலே பேசியிருக்கிறான். குர்ஆன் ஆன்மீகத்தினுடைய அடித்தளத்தை பேசுவதையெல்லாம் தாண்டி கணவன் மனைவியினுடைய உறவு குறித்து அல்லாஹ் நிறைய வசனங்கள் பேசுகிறான். அதில் இப்படி ஒரு வசனம் வருகிறது: உங்கள் மனைவியை உங்களிலிருந்து நாம் அமைத்து கொடுத்தோம். எதற்கு அமைத்து கொடுத்தோம்? லியஸ்குன இலைஹா, இந்த நிக்காஹ்வின் மூலம் மனைவியிடத்திலிருந்து நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, நிம்மதியாய் வாழ்வதற்காக வேண்டி இந்த நிக்காஹ்வை நாம் கட்டமைத்து கொடுத்தோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலே எப்படியெல்லாமோ நிக்காஹ் நடக்கிறது, ஒவ்வொரு மத சட்டங்களின்படியும் நிக்காஹ் நடக்கிறது. ஆனால் இஸ்லாத்திலே இப்படித்தான் நிக்காஹ் நடக்க வேண்டும் என்று சில வழிமுறைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கான இஸ்லாமிய திருமணம் எப்படி நடக்க வேண்டும், அதனுடைய வழிமுறைகள் என்ன, இஸ்லாம் என்ன ஒழுக்கங்கள் சொல்லுகிறது, இஸ்லாமிய சபையில் எதுவெல்லாம் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்கிற ஒரு பெரும் பட்டியல் இஸ்லாத்திலே உண்டு. அன்பானவர்களே, இது ரமலானுக்கு பின்னால் ஷவ்வால் மாதம் மட்டுமல்ல, அடுத்தடுத்த மாதங்கள் முழுவதும் நிறைய திருமணங்கள் நடக்கக்கூடிய பருவகாலம் என்பதால், நிறைய நிக்காஹ்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருப்பதால் நாம் இது குறித்திருக்கிற ஒரு சில விளக்கங்களை, நிக்காஹுடைய சபையினுடைய ஒழுங்குகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் அத்துமீறப்படுகிற திருமண சபைகள் நிறைய நிறைந்திருக்கிறது.
இஸ்லாத்திற்கும் அந்த சம்பந்தத்திற்கும் நிக்காவிற்கும் எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு ஒரு முஸ்லீமுடைய நிக்காஹ் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. இஸ்லாத்திலே நிக்காகவை அல்லாஹ் கட்டமைத்ததை போல அது எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அவன்தான் சொல்லி கொடுத்திருக்கிறான். மகர் கொடுத்து நீங்கள் திருமணம் முடியுங்கள், இது அல்லாஹ் தந்த நிக்காகினுடைய ஒரு வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு அரபு தேசத்தில் ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லுகிற அறியாமை காலத்தில் நிறைய நிக்காகுகள் நடந்தது. கிதாபு ஆசிரியர்கள் எழுதி கொடுப்பார்கள் என்னென்ன நிக்காக இருந்தது என்றால், முத்துஆ என்று ஒரு திருமணம் இருந்தது. காலம் குறித்து தவணைகள் வைத்து திருமணம் முடிப்பார்கள். ஒரு 6 மாசத்துக்கு நீ எனக்கு மனைவியா வாழ், உனக்கு இவ்வளவு காசு தருகிறேன். காலங்களை தவணையாக வைத்து நிக்காக முடித்தார்கள். அந்த திருமணம் அப்படி இருந்தது. இரண்டாவது திருமணம் சிகார் என்று பெயர். 2 ஆண்கள் பேசிக் கொள்வார்கள், என் மகளை உனக்கு நிக்காக செய்து தருகிறேன், உன் மகளை எனக்கு நிக்காக செய்து கொடு. பெற்றெடுத்த மகள்களை மாற்றிக்கொள்வார்கள். இப்படியும் நிக்காக இருந்தது. மூன்றாவது வகை மக்து என்று பெயர். ஒரு தந்தை இறந்து விட்டால் அல்லது தன்னுடைய மனைவியை தலாக்கு சொல்லிவிட்டால், அப்படி தலாக்கு சொல்லப்பட்ட தன்னுடைய அம்மாவாக, பெற்றெடுத்தவர் அல்ல, தந்தை கட்டி கொண்ட தன்னுடைய சின்னம்மாள், இப்படி வரக்கூடிய இந்த சின்னம்மாளை தன்னுடைய தந்தை இறந்து போனாலோ அல்லது தலாக்கு விட்டாலோ அதற்கு பிறகு மகன் அந்த பிள்ளையை கட்டி கொள்வான். இப்படியும் அந்த நிக்காக இருந்தது. நிக்காக பதில் என்று ஒரு நிக்காக இருந்தது. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் கூட இதெல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக பத்திரிகை செய்தி படிக்கிறோம். ஏன் சென்னை வரைக்கும் கூட இப்படி நடப்பதாக கூட கேள்வி. நிக்காக பதில் ஆரம்ப காலத்தில் இருந்தது. மனைவியை மாற்றிக்கொள்வார்கள். இத்தனை வருடம் நான் இந்த மனைவியோடு வாழ்ந்து விட்டேன், போர் அடிக்கிறது, உன் மனைவி எனக்கு கொடு, என் மனைவியை உனக்கு நிக்காக செய்து தருகிறேன் என்றெல்லாம் நிக்காவுடைய காலம் ரசூல் வருகிற போது இருந்தது. அந்த காலத்தில் தான் இப்படியும் நிக்காக இருந்தது. சில நல்ல குடும்பத்தில் மகர் கொடுத்து நிக்காக செய்து மௌத்தாகிற வரை அந்த ஒரு மனைவியோடு வாழ்வார்கள். அப்படியும் அந்த நிக்காக இருந்தது. அல்லாஹ் முன்னால் இருக்கிற எல்லா நிக்காகையும் தடை செய்து பின்னால் இருக்கிற மகர் கொடுத்து நிக்காக செய்கிற இந்த முறையை மட்டும் அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்தான். மற்ற எல்லா நிக்காகவையும் அல்லாஹ் தடை செய்தான். இஸ்லாத்தில் இனி யாரும் இப்படி ஒரு நிக்காகவை செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் எல்லா நிக்காகவையும் தடை செய்தான் என்று நாம் ஹதீஸினுடைய ஆரம்பகால நிக்காக குறித்து பார்க்கிறோம். நிக்காக என்பது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை. எங்கேயோ பிறந்திருக்கிற ஒரு மணமகனை கொண்டு வந்து மணமகனுக்கு மிக சரியாக அவன்தானே சோடி சேர்க்கிறான். வல்லமை என்று குர்ஆன் சொல்லுகிறது. நிக்காக என்பது நபிமார்களின் வழிமுறை, சுன்னத் என்று சொல்லுகிறது. நிக்காக என்பது குர்ஆனிலே உங்களுக்கான மன நிம்மதி என்று சொல்லுகிறது. நிக்காக என்பது சந்ததி பெருக்கத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற ஹலாலான முறை என்று சொல்லுகிறது. எல்லாம் விட நிக்காக என்பது மனித குலத்திற்கு அவன் வைத்திருக்கிற கண்ணியம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த நிக்காக இன்றைக்கு பல பேர் பல மாதிரி செய்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அந்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டங்களை சடங்குகளை பின்பற்றி நிக்காக செய்வார்கள். ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு அவன் இப்படித்தான் நிக்காக செய்ய வேண்டும், அந்த சபை இப்படித்தான் இருக்க வேண்டும், அந்த சபைகளில் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுக்க முறைகள் பெருமானார் காலத்திலிருந்து சொல்லப்பட்டு சுமார் 1400 சில்லறை வருஷமாக இப்படித்தான் அந்த வாழ்க்கை வரை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமீப காலமாய் நாம் சந்திக்கிற, நாம் கேள்விப்படுகிற காலத்தினுடைய வேறுபாடுகளை கவனித்து இன்றைக்கு நிக்காக சபைகள் அலங்கோலமாக அத்துமீறப்பட்டு கொண்டு வருகிறது. நாம் இங்கே அது குறித்து மாத்திரம் நாம் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நடைமுறைகளை எல்லாம் தாண்டி, ஒழுக்கத்தை எல்லாம் தாண்டி அத்துமீறுகிற திருமணங்கள் நிறைந்திருக்கிறது. திருமண சபைக்குள்ளே நடக்கக்கூடிய காரியத்திற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு முஸ்லீமுடைய நிக்காக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. பேராபத்து. நிக்காக என்பது ஒரு சுன்னத்து,
ஒரு சுன்னத்திற்கு என்ன நன்மையோ அதுதான் அந்த நிக்காஹிற்கு உண்டு. ஒரு சுன்னத்தை செய்வதற்காக கிட்டத்தட்ட 40 ஹராம்களை அந்த சபை சந்திக்க வேண்டியிருக்கிறது. 40 அல்ல 400 ஹராம்களை, பித்அத்துகளை இன்றைக்கு நிக்காஹுடைய சபையிலே இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். முதலிலே ஒரு நிக்காஹு பரக்கத்தான நிக்காஹுவா என்று சொல்வதற்கு பெருமானார் சொன்னார்கள், எந்த நிக்காஹுவில் ஆடம்பரம் குறைவாய், செலவினங்கள் குறைவாய், எளிமையாய் எந்த நிக்காக நடைபெறுகிறதோ அந்த நிக்காக ஆக பரக்கத்துக்குரிய நிக்காக என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு நிக்காக என்பது தன்னுடைய பணத்திமுறை காட்டுகிற, பண பந்தாவை காட்டுகிற, என்னிடத்தில் இவ்வளவு கோடிகள் இருக்கிறது பார் என்று தன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டுகிற களமாக நிக்காக மாறி போய் இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், ஒருவன் எளிமையாய் நிக்காக செய்தால் கஞ்ச பயல் இப்படி செய்கிறான் பார் என்று சொல்லுகிற அளவிற்கு எளிமையான திருமணங்களை மதிப்பதில்லை என்பது அளவிற்கு இன்றைக்கு படோடபான திருமணங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அலம நிக்காஹி பரக்கத்தன், எந்த நிக்காக பரக்கத்தான நிக்காக என்றால் வைஸரஹு மஊனா, அது எளிமையாகவும் மிகவும் செலவினங்கள் குறைவாக நடத்தப்படக்கூடிய திருமணம் தான் என்னுடைய துவாவை பெற்று தருகிற, அல்லாஹ் பொருந்தி கொள்ளுகிற பரக்கத்து வாய்ந்த திருமணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு பத்திரிகையை 1000 ரூபாய்க்கு அடிக்கிறார்கள். பத்திரிகையினுடைய வெயிட்டே 1 கிலோ வருகிறது. அன்பானவர்களே, ஒரு நிக்காவுக்கு பத்திரிகை அவசியம்தான், அத்தியாவசியம்தான். ஆனால் அந்த பத்திரிகை அவசியம் என்பதை கருத்திலே கொண்டு அதற்காக வேண்டி செலவு செய்தல் என்பது அது அநாகரிகமாக தெரியவில்லையா? ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற ஒரு நியூஸ் பேப்பரை போல ஒரு அட்டை, அதை நீங்கள் 5 ரூபாய்க்கும் வாங்க முடியும், 10 ரூபாய்க்கும் வாங்க முடியும். ஆனால் அதை 10 ரூபா வாங்கக்கூடிய இடத்தில் நான் 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பேன் பார் என்று சொன்னால் அதை பந்தா என்று சொல்லாமல் வேற என்ன சொல்ல? ஒரு பத்திரிகைக்காக வேண்டி அவர் எவ்வளவு செலவழித்தாலும் அது அவருக்கு நன்மை தராது, அது அவர்களுக்கு கேள்வியில வந்து நிற்கும். முதலிலே நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள், நிக்காவுடைய பத்திரிகையிலிருந்து அவருடைய ஆடம்பரங்கள் துவங்குகிறது. இஸ்லாத்திலே நிக்காக என்பதற்கு 4 அம்சம்தான். இந்த 4 இருந்தாலே நிக்காக கூடிவிடும். அவர் மண்டபத்தில் வைக்கிறாரா, மண்டபத்தில் கோடிக்கணக்கான பெரிய மண்டபம் பிடிச்சாரா, இத்தனை பேர் வந்துட்டாங்களா, அவர் எத்தனை வகையான பிரியாணி போட்டாரு, எதுவும் அங்கே கணக்கல்ல. அவன் எளிமையாக நடந்தாலும் பெரிய படோடமாக நடந்தாலும் இஸ்லாத்திலே 4 அம்சம் இருக்க வேண்டும். இதுதான் கல்யாணம். நமக்கெல்லாம் தெரியும், மாப்பிள்ளை மகர் கொடுப்பார் மணப்பெண்ணுக்கு. இந்த மகர் தொகை மணப்பெண்ணுக்கு நான் கொடுக்கிறேன், மகர் கொடுக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது ஈஜாபு, பெண்ணுடைய தகப்பனார் என் மகளை, என்னுடைய இந்த மகரை வாங்கி கொண்டு உங்களுக்கு நான் நிக்காக செய்து கொடுக்கிறேன், இது ஈஜாபு. மூணாவது கபூல் என்று சொல்லுவோம், மணமகன் இந்த பெண்ணை என் வாழ்நாள் முழுவதும் துணைவியாக நான் மனதார ஏற்றுக்கொண்டேன், கபூல் செய்தேன், இது கபூல். நாலாவது எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மணமகன் இருதரப்பிற்கும் சேர்த்து கொடுக்கிற விருந்தாக இருக்கிற வலீமா. இந்த 4 அம்சம் சேர்ந்ததுதான் நிக்கா. இதற்கடுத்து அவர் செலவழிக்கிற எதுவும் கணக்கிலே இல்லை. இது இருந்தால்தான் நிக்கா கூடும் என்கிற விதிமுறையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நிக்காகவை நாம் எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறோம் என்றால், ஒரு நிக்காகவை ஒரு குடும்பம் முடிக்க வேண்டும் என்றால் 1 வருஷத்திற்கு முன்பிருந்தே அவர் திட்டமிட வேண்டும். இவ்வளவெல்லாம் செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு அவர் பொருளாதாரத்தை எல்லாம் அதிலே கரைத்து ஒரு ஆடம்பரம் நிக்காக நடத்தினால் தான் அது பெரிய அளவிலே ரீச் ஆகும் என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். அன்பானவர்களே, பள்ளியிலே உட்கார்ந்து 10 பேர் சேர்ந்து குத்துபா ஓதி முடித்தாலும் போதும், இந்த 4 அம்சம் இருந்தால் நிக்காக கூடிவிடும். ஒரு சுன்னத்தான காரியத்திற்கு நாம் எவ்வளவு கோடிகளை வீண்வரையம் செய்கிறோம். நாம் ஹதீசுகளில் நிறைய படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கோடீஸ்வர சஹாபி, லேண்ட் லார்ட் என்று சொல்லுகிற பெரும் சொத்துக்கு அதிபதி. அவர் மக்காவிலே மட்டுமல்ல, மதீனாவிலே மட்டுமல்ல, மேற்கத்திய நாடுகளினுடைய இன்னும் சொல்ல போனால் ஷாம் தேசம் வரைக்கும் அவருடைய சொத்து பொறுத்துக்கள் குவிந்திருக்கிற சஹாபி. மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேக்னட் என்று சொல்லுகிற பெரும் தொழில் அதிபர்.
அவர் மதீனாவிலே நடந்து கொண்டு வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு சட்டையிலே ஒட்டி இருக்கிற ஒரு மஞ்சள் கரையை பார்த்துவிட்டு கேட்பார்கள், என்ன அப்துர் ரஹ்மான், உனக்கு நிக்கா ஆயிருச்சா என்று கேட்டார்கள். அவர், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நேற்று எனக்கு எளிமையாய் ஒரு நிக்காவை நான் முடித்து விட்டேன். சொல்றது யார் தெரியுமா? மிகப்பெரிய கோடீஸ்வரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போதுதான் அந்த சஹாபிக்கு இந்த வார்த்தை சொன்னார்கள், கௌலி வலிம் பிஷாத்தின், முடிந்தால் ஒரு ஆட்டை அறுத்து நீ வலிமா கொடுத்து கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த விஷயம் நடக்கிற போது கிதாபின் ஆசிரியர்கள் எழுதுவார்கள், மதீனா இன்றைக்கு இருக்கிறது போல் பெரிய மாநகரமாக இருக்கவில்லை. பெருமானார் இருந்த போது மதீனா என்பது 6 சந்து தான். 6 சந்து சேர்ந்தது தான் அன்றைக்கு பெருமானார் வாழுகிற ஒரு ஊர். ஒரு சின்ன கிராமத்திலே நடக்கக்கூடிய கோடீஸ்வரனுடைய வீட்டு திருமணம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியவில்லை. எதேர்ச்சையாக போற வழியிலே அப்துர் ரஹ்மான், உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று அடையாளங்களை பார்த்து கேட்கிற போது அவர் ஆமாம் என்று சொன்னார். நமக்கு தெரியும், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நினைத்திருந்தால் அரபு தேசம் திரும்பி பார்க்கிற அளவிற்கு தன்னுடைய நிக்காகவை மெச்சி இருக்க முடியும், மிகப்பெரிய அளவிலே கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும். ஆனால் நிக்காஹ் என்பது சுன்னத்து மட்டும்தான். ஒருவர் சுன்னத்து 2 ரக்காய் தொழுகிறேன் என்று தொழுதால் என்ன நன்மையோ, நீங்கள் என்ன கோடி செலவு செய்தாலும் அந்த நன்மையை தாண்டி அல்லாஹ் தரப்போவதில்லை. நிக்காஹ் என்பது சுன்னத்து. அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரர் எளிமையாய் நிக்காஹ் முடித்தார் என்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அந்த மகனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த துஆ, பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். நாமெல்லாம் பத்திரிகைகளிலே எல்லா இடங்களிலேயும் போடுகிறோம் இல்லையா? இந்த வார்த்தையை முதலில் பெருமானார் சொன்னார்கள். வாங்கி கொண்ட மணமகன் யார் தெரியுமா? உலகத்தில் பெரும் கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு எளிமையாய் நிக்காஹ் முடித்தவர். அவருக்குத்தான் நாயகம் உனக்கு பரக்கத்து செய்யட்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு இவர் பாரக்கல்லாஹு லக்குமா என்கிற துவாவை எழுதுகிற பத்திரிகையே 2000 ரூபாய். எப்படி பரக்கத்து வரும்? ஆச்சரியமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இடமும் நாம் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிற இடமும் எவ்வளவு தூரம் முரணாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, திருமண சபை இன்றைக்கு நிறைய கட்டுக்கோப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஒரு திருமண சபை ஒழுங்கு உண்டு. ஆண் மணமகன் ஆண் சபையில இருப்பார், மணப்பெண் பெண்கள் இருக்கிற சபையில இருப்பார்கள். 2 பேரும் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். மணப்பெண்ணும் மணமகனும் 2 பேரும் சேர்ந்து நிற்கிற கலாச்சாரம் நமக்கானது அல்ல. இஸ்லாம் அல்லாத பிற மத கலாச்சாரங்களில் ஒன்றாக உட்கார்ந்து கொள்வதும், நிக்காக சபையிலே மணப்பெண் பக்கத்தில் மாப்பிள்ளை அமர்ந்து கொள்வதும், அவர் கையிலே தாலி கட்டுவதும், இன்னும் சொல்ல போனால் குடத்துக்கு மேலே உட்கார வைத்து பெண்ணை தாலி கட்டுவதும், அல்லது பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய மடியிலே உட்கார வைத்து மாப்பிள்ளை தாலி கட்டுவதும், இப்படியெல்லாம் அவர்களுக்கு மத சடங்குகள் உண்டு. ஆனால் எந்த காலத்திலேயும் இஸ்லாத்தில் மாப்பிள்ளை ஒரு மணப்பெண்ணுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டோ ஈஜாபு கபூல் சொல்வதோ அல்லது அவர் கையால் மகரை கொடுத்து தாலி கட்டுவதை போல சேர்த்து கொள்வதோ இது எதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் அப்படி கட்டமைக்கவில்லை. 1000 பேர் இருக்கிற சபையில் நிக்காஹ் முடிகிறது. அதுவரை பெண் தரப்பில் இருப்பாள், ஆண் தரப்பில் இருப்பான். நிக்காக முடிந்ததற்கு பிறகு பெண்ணை கொண்டு வந்து ஆண் இருக்கிற சபையிலே நிற்க வைத்து 1000 பேர் 2000 பேர் மண்டபத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கிறவாறு கொண்டு வந்து நிறுத்துகிறீர்களே, யார் கொடுத்த கலாச்சாரம்? காலம் முழுவதும் பர்தாவுக்குள்ளேயே வைத்திருந்த அந்த பெண்ணை இப்போது நிக்காக நடந்து விட்டது பார், முகத்தை பார் என்று தன்னுடைய மகளை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்னால் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுவது இது யார் கொடுத்த கலாச்சாரம்? நிக்காக முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கு அப்படியெல்லாம் செய்யப்படுகிறது. எல்லோரும் போட்டோ எடுக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு நிக்காகுடைய சபையில் நாம் நடப்பதெல்லாம் அது மார்க்கமாக ஆகாது. எல்லோரும் செய்வதால் அது ஹலாலாகவும் ஆகாது. நமக்கு சில ஒழுங்குகள் உண்டு. இன்றைக்கு நிக்காக நடந்ததற்கு பிறகல்ல, இன்னைக்கெல்லாம் நிச்சயதார்த்தத்தில் இவர் பொண்ணு இவர் மாப்பிள்ளைன்னு சொல்லி இவர்கள் உறுதி செய்த உடனேயே இன்றைக்கு 2 பேர்த்தையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு வைக்கிறாங்க. மாப்பிள்ளை ஊட்டி விடுறாரு. எங்க தெரியுமா? கல்யாணம் நடக்கல, நிச்சயம் மட்டுமே முடிஞ்சிருக்கிறது.
பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுது, மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஊட்டி விடுறாரு. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்பர், இந்த ஓ நம்பர், இது ஏன் நம்பர், விடிய விடிய பேசுறாங்க. அன்றைக்கு நிச்சயம் முடிந்ததற்கு பிறகு ஷாப்பிங் போகிற போது இவருக்கு பின்னாடி அந்த புள்ள போகுது. என்னங்க, இல்லை இவருக்கு தானே அந்த புள்ள ஆயிருச்சு, அவங்களுக்கு தானே இவர் ஆயிட்டாரு, அதான் பரிசமெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன, அதெல்லாம் கண்டுக்க கூடாது என்று சொல்லுகிற முஸ்லீம்கள். அன்னையிலிருந்து ஷாப்பிங் போறாங்க. நிக்காக நடக்கக்கூடிய ஆடையில இருந்து நகை வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வர்றாங்க. இன்றைக்கு இதுவெல்லாம் சகஜமாக போயிருக்கிறது. அன்பானவர்களே, நிக்காக முடியாமல் ஒரு அந்நிய ஆடவனோடு நீங்கள் யாரை அனுப்பினாலும், அது மாப்பிள்ளையா இருக்கட்டும், மாப்பிள்ளையா பேசினவரா இருக்கட்டும், அதுக்கு பேர் வேற. மணப்பெண்ணை பெற்றவர்கள் யோசிக்க வேண்டும். இவருக்குத்தான் என்று நிச்சயம்தான் முடிந்திருக்கிறத வரை நிக்காக முடியவில்லை. நிச்சயம் முடிஞ்சதுக்கு பிறகு எத்தனை பேர் பொண்ணு வேணான்னு போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லி மாறி போயிருக்கு இல்லையா? நிக்காக முடிகிற வரை ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பது என்பது அது இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை விபச்சாரம் தான். நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் இதை தவிர்த்து மார்க்கத்தில் வேறு வார்த்தை கிடையாது. இன்றைக்கு நிக்காகவெல்லாம் இன்றைக்கு வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. நிக்காகுடைய சபை கொஞ்சம் கவனத்திலே வையுங்கள். நமக்கென்ன என்று இதை நாம் விட்டு விட்டு போக முடியாது. நிக்காக என்பது இபாதத்து, அது ஒரு வணக்கம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிவாசலில் நிக்காகவை வையுங்கள் என்று சொன்னார்கள். ஜனாசா தொழுகை கூட பள்ளிக்கு வெளியில் தான், உள்ளே வைப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் நிக்காகவை கொண்டு வந்து பள்ளியிலே வையுங்கள் என்பதற்கு காரணம், நிக்காக என்பது இபாதத். அந்த வணக்கத்தை வணக்கமாகத்தான் செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய செல்வ செழிப்புக்கு கூடுதலாக 4 விஷயத்தை சேர்ப்பதும் கூடாது. அதை கொஞ்சம் பகிரங்கப்படுத்தி செலவினங்களை அப்படி இப்படியும் காட்டுவதும் கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இன்றைக்கு நிக்காக சபை எவ்வளவு புனிதமான சபை, அது எப்படியெல்லாம் மாறி போயிருக்கிறது. நான் ஏதோ காஃபிர் வீட்டு கல்யாணத்தை பற்றி பேசவில்லை. முஸ்லீம்களின் வீட்டு கல்யாணம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மாப்பிள்ளை இன்னைக்கு சந்தூக்கு பெட்டியில 4 பேர் வச்சு தூக்கிட்டு வர்ற மாதிரி மணப்பொண்ணை தூக்கிட்டு வர்றான். இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு. பல்லாக்கு ரெடி பண்ணி அதற்கு பூவெல்லாம் தொங்க விட்டு 4 அந்நிய ஆண்கள் ஜனாசா தூக்கிட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பொட்டி, அதுக்குள்ள பொண்ணு உட்கார்ந்துருக்கு. இங்கிட்டு பார்த்தா ஒரு பாடையில கட்டி மாப்பிள்ளைய படுக்க வச்சு கொண்டு வர்றான் 4 பேர். இன்றைக்கு இப்படியெல்லாம் நாங்கள் புதுவிதமாக நிக்காக முடிக்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்து வைக்கிற ரகம் இப்படி ஒரு ரகம். இன்னொரு ரகம் சில இடங்களில் இப்படியும் இருக்கிறது. நிக்காவுடைய சபை வரைக்கும் மாப்பிள்ளை ஸ்கூட்டர்ல வர்றாரு, பின்னாடி பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு வருது. எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியும் என்று காட்டுவதற்கு வருகிறாரா அல்லது பந்தாவுக்காக வருகிறாரா என்று தெரியவில்லை. மாப்பிள்ளை புல்லட்டிலேயும் புல்லட்டுக்கு பின்னாடி மாப்பிள்ளையும், சில இடங்களில மணப்பெண்ணே ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு வருகிறது, மாப்பிள்ளை பின்னாடி உட்கார்ந்து வருகிறார். வந்து நிக்காக சபை வரைக்கும் வந்து வண்டியை நிப்பாட்டி விட்டு மணப்பெண்ணை தூக்கி கொண்டு மாப்பிள்ளை ஏறுகிறார். இது எப்படி இஸ்லாமிய திருமணமாக இருக்க முடியும்? டிவியில புர்கா போட்டிருக்கிற பெண்கள் எல்லாம் எங்களுடைய திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேட்டி கொடுக்கிற போது ஒரு நிகழ்ச்சியில ஒரு பொம்பளை இஸ்லாமிய பெயர் தாங்கி புர்கா போட்டு சொல்றான், நாங்க எங்க கல்யாண மேடையில நானே என் வீட்டுக்காரர் வந்து இறங்குறப்ப ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும். இதெல்லாம் ஒரு கற்பனை. இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும் என்று எதையோ நிகழ்ச்சிகளை பார்த்து தங்கள் ஆசைகளை வளர்த்து கடைசியில தலாக்கிலே போய் முடிந்து விடுகிறது. எங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது என்றெல்லாம் இன்றைக்கு என்னென்னமோ பார்த்து தங்களுடைய நவீன கற்பனைகளை அப்படியே அகலப்படுத்தி கொள்கிறார்கள். சில இடங்களிலே சொன்னால் நாக்கு கூசுகிறது. நிக்காகுடைய சபைக்கு மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் வருகிற போது குத்து பாட்டு போடப்படுகிறது. மணப்பெண் அங்கிருந்து ஆடிக்கொண்டே வருகிறார், மாப்பிள்ளை இங்கிருந்து ஆடிக்கொண்டே வருகிறார். 2 பேரும் சேர்ந்து ஆடி நாங்கள் நன்றாக ஆடுவோம் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஆட்டத்தை துவங்கி இருக்கிறோம் என்று அந்த நிக்காகவை முடித்து 6 மாசத்துல வாழ்க்கை ஆடி போய் பஞ்சாயத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். எப்படி அந்த குடும்பம் உருப்படும்? ஒரு பாட்டு போட்டு கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டு வருகிற திருமணம் இஸ்லாமிய திருமணமா? அதிலே ஹுத்பா ஓதுவதற்கு நியாயம் இருக்கிறதா? அதிலே அல்லாஹும்ம அல்லி பைனகுமா என்று துவா ஓதுவதற்கு ஏதாவது அம்சம் இருக்கிறதா? இந்த மணப்பெண்களுக்கு பரக்கத்து செய் என்று சொல்வதற்கு நாக்கு கூசாதா? நான் ஏதோ ஒரு காலத்தில் நடந்த அல்லது ஏதோ ஒரு இந்து மதத்தில் நடக்கிற நிக்காகவை பேசவில்லை. நம்முடைய இஸ்லாத்திலே வந்துட்டு இருக்குது. கவனிக்காம விட்டால் நாளைக்கு நம் குடும்பத்திலையும் குத்துப்பாட்டு ஓடும். உண்மை.
ஒரு 10 வருஷத்திலேயோ 15 வருஷத்திலேயோ கலாச்சாரம் மாறி 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 இதுவெல்லாம் சர்வசாதாரணம் தானே, இதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு சகஜமான சூழ்நிலைக்கு போய்விடுகிறது. ஒரு நிக்காஹுடைய சபையில் ஆட்டம் போடுகிற, இன்னும் சொல்ல போனா இப்ப புதுசா ட்ரெண்ட் என்ன தெரியுமா, மாப்பிள்ள மணப்பொண்ணு மட்டுமல்ல சம்பந்தியும் சேர்ந்து ஆடுறாரு. சம்பந்தியும் சேர்ந்து ஆடுவதற்காக வேண்டிய ஒரு 5-6 பெண்களை காசு கொடுத்து ஒரே யூனிஃபார்ம். இஸ்லாமிய திருமணம்னா ஒரு 6 பேர் அபா போட்டு வந்துடுறான், அவன் அஜரத்து மாதிரியே இருக்கான். ஹுத்துபா ஓல வந்த அஜரத்து அவனும் ஒரே மாதிரி தெரியல, இன்னும் அஜரத்துல ஆடுறாருன்னு அவன் சொல்றான். ஏன்னா மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் நிக்காஹிலே கலந்து கொள்கிற போது அவன் பார்வைக்கு அவன் ஒரு ஆலிமாக மத குருவாகத்தான் தெரியும். அபாவை போட்டுக்கொண்டு நம்ம போட்டிருக்கிற மாதிரி துண்டு தலையில கட்டி ஒரு 6 பேர் இங்கிட்டு ஆட, அங்கிட்டு புர்கா போட்டு ஒரு 6 பொம்பளை இங்கிட்டு ஆட, சம்பந்தி நடுவுல ஆட, அதுக்கு மேல மணப்பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கிட்டு ஆட, இங்கிட்டு இப்படியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிற திருமணங்களை நாம் சமீப காலத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்பானவர்களே, முதலில் ஒரு நிக்காஹிலே நுழையக்கூடிய ஒரு முதல் வாழ்க்கையினுடைய நாள் இப்படி ஒரு குத்தாட்டம் போட்டு நடக்கிற போது இந்த வாழ்க்கை எவ்வளவு காலம் பறக்கத்தாக வாழ்ந்துவிட போகிறார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கிற நிக்காஹினுடைய அத்துமீறல்கள். இது இன்னைக்கு பேசுறதுக்கு முடியல. போய் பேசுன அஜர்த்து, நீங்க அந்த காலத்திலே இருக்கிறீங்க, கொஞ்சம் இப்படி அப்டேட் ஆகி வாங்க, அஜர்த்தையும் சேர்ந்து ஆட சொல்லுவோம் போல இருக்கு. வரக்கூடிய நிக்காவுல நீங்களும் 2 குத்து பாட்டுக்கு ஆடி விடுங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மை, இன்றைக்கு நாம் சிரிக்கிறோம், நாளை பின்னால் இப்படி வரும், கண்டிப்பாக வரும். நாம் இஸ்லாமிய ஷரியத்தில் இதுதான் என்று வருகிற போது அதை தாண்டி ஒரு முஸ்லீம் போக முடியாது. இன்னைக்கு இஸ்லாமிய திருமணத்திற்குள்ளே மண்டபத்துக்குள்ளே நுழைகிற போதே கட் அவுட், அவருடைய உருவம், அவர் வீட்டுக்காரம்மா உருவம், அரசியல்வாதிகளுடைய உருவங்கள், இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி குட்டீஸ் வீட்டில் இருக்கிற பேரன் பேட்டி எல்லாத்தையும் அள்ளி எரிஞ்சு கட் அவுட்டை போட்டு வச்சு, நான் யாரையும் குத்தி காட்டுவதற்கல்ல, நடக்கிற நிகழ்வை சொல்லுகிறேன். ஒரு முஸ்லீம் எந்த காலத்திலையும் உருவ வழிபாடு கூடாது. எவனும் வீட்டுக்குள்ளே உருவப்படத்தை தொங்க வைக்க மாட்டான், எவனும் இஸ்லாத்திலே வெடி வெடிக்க மாட்டான். இது எல்லாம் நிக்காஹில் நடக்கும். வெடி வெடிக்கிற கலாச்சாரம், நிக்காஹ் தானே வெடிக்கிறார்கள். உருவப்படங்கள், நிக்காஹ் தானே கட் அவுட் வைக்கிறார்கள். எப்படி கூடும்? வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது ஹராம் என்றால் வெளியில எப்படி வைக்க முடியும்? அத்தனை போட்டோவை தாண்டி எப்படி மலக்குமார்கள், ரஹ்மத்தை தாங்கிய மலக்குகள் உள்ளே வருவார்கள். அவன்கிட்ட போய் நீங்க சொல்லணும், இவ்வளவு கட் அவுட் வச்சிருக்கீங்க ஹாஜியார், ரஹ்மத்தை தாங்கிய மலக்குகள் எப்படி நிக்காவுக்கு வருவாங்க? பரவாயில்ல ஹாஜியார், அடுத்த தடவை ரஹ்மத்தை தாங்கிய மலக்குகளே வருகன்னு ஒரு கட் அவுட் வச்சிடலாங்கிறார். அவர் அப்பையும் கட் அவுட்டை விட்டு வெளியில வர்ற மாதிரி இல்லை, அதுக்கு ஒரு கட் அவுட் வைக்கலாம் பாரு. ஏன்னா இன்றைக்கு இதுவெல்லாம் உடைய இரத்தங்களிலே ஊறி போயிருக்கிற பித்அத்துகள், ஹராம்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நிக்காஹினுடைய சபைகளிலே சந்திக்கக்கூடிய அவலங்களை குறித்து மாத்திரம் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஒரு போட்டோ எடுக்கிறார்கள், அது சகஜமாக ஒரு நினைவுக்காக வேண்டி போட்டோ எடுக்கிறார்கள், தவறில்லை என்று கூட நாம் ஒரு மாதிரி சொல்லி கொண்டாலும் கூட, முன்னெல்லாம் போட்டோ எடுப்பார்கள், கேமராமேன் வந்து நிற்பாரு, பெண்கள் கொஞ்சம் போட்டோ எடுக்கிற போது ஆடைகளை சரி செய்து கொள்வார்கள், தங்களுடைய அங்கங்களை சரி செய்வார்கள், முடிகளை சரி செய்வார்கள். இன்றைக்கெல்லாம் ட்ரோன் கேமரா மேலே சரண்டு போயிட்டு வருது. அது யாரை எந்த கோணத்தில் பிடிக்குதுன்னே தெரியல. நாம் எடுத்து பார்த்தால் இவருடைய மனைவியை, இவர் பெற்ற பிள்ளையை பார்க்கக்கூடாத காட்சிகளை எல்லாம் அது படம் பிடித்து வைத்திருக்கிறது. கேமராவை எடுத்துக்கொண்டு காபிர்கள் 10 பேர் எடிட் என்கிற பெயரில் பார்த்து கொண்டே கமான் செய்கிறான், அந்த குட்டியை பார், இவளை பார். இதெல்லாம் நடக்கிறது உங்களுடைய கண்களுக்கு அப்பால். இதெல்லாம் நடக்கிறது. காசு கொடுத்து என்னுடைய மனைவியை பார், என் பிள்ளையை பார், இதுவெல்லாம் ட்ரோன் கேமராவிலே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் நமக்கு தெரிகிறதில்லை. அன்பானவர்களே, நான் திரும்ப சொல்லுகிறேன், நமக்கான நிக்காஹ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தது. மகர் கொடுத்து, இந்த மகரை பொன்னினுடைய தந்தை பொறுப்புதாரி எடுத்து கொண்டு போய் மணப்பெண்ணிடம் போய் கொடுத்து 2 சாட்சிகளை முன்வைத்து அனுமதி கேட்பார். ஏனென்றால் தந்தை எதுவும் நடக்கலாம், எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. இந்த மணமகனுக்கு நான் நிக்காக செய்து கொடுக்கிறேன், மகர் இருக்கிறது, ஒத்துக்கொண்டாயா? அந்த அம்மா சரின்னு சொல்லும், அல்லது தலையை ஆட்டும், மகரை கொடுத்து விட்டு வர வேண்டியதுதான். தாலி கூட அவர் கட்ட முடியாது, அங்கே மணப்பெண்களுக்கு யாராவது பெண்கள் கட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு புதிய வரவு என்ன தெரியுமா? சம்மதம் கேட்பதற்கு மகரை எடுத்துக்கொண்டு மணமகன் போகிறான்.
500-600 பெண்களை தாண்டி மணமகனே போய் உன்னை நிக்காக முடிக்கிறதுக்கு ஏற்கனவே முடிச்சு போட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கான். இல்லை அப்படி என்ன அப்படித்தான் உண்டு. என் நிக்காக முடிப்பதற்கு சம்மதமா? அந்தம்மா சம்மதம் கையில் கொடுத்துட்டு முத்தம் கொடுத்து விட்டு வருகிறான். கையிலும் கன்னத்திலும் நெற்றியிலும் முத்தம் கொடுத்து விட்டு வருகிற கலாச்சாரம் புதுசாக வந்துட்டு இருக்கு. நிறைய முஸ்லீம் பெயர்தாங்கிகள் நடக்கக்கூடிய பெரும் பெரும் ஊர்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது. நான் ஏன் சொல்ல வருகிறேன், இதெல்லாம் நமக்கு என்ன, இது யார் எப்படியே செய்துவிட்டு போனால் என்ன என்று ஒரு உலமாவும் பள்ளிவாசலினுடைய பொறுப்புதாரிகள் உமராக்களும் இருக்கக்கூடாது. இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு 2 தரப்பிலையும் உண்டு. ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஏன் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? மணமகன் மகரை எடுத்துக்கொண்டு போனால் நாங்கள் நிக்காக நடத்த மாட்டோம். அதை இமாமும் சொல்ல வேண்டும், பள்ளியினுடைய பொறுப்புதாரிகளும் சொல்ல வேண்டும். இன்றைக்கெல்லாம் இப்படி அவலங்கள் வருகிறது. சூரா மாயிதாவில் அல்லாஹ் சொல்வதை போல வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் பகைமையான பாவமான காரியத்தில் நீங்கள் ஒத்துழைக்காதீர்கள். ஒரு பாவம் என்று சொன்னால் அதை நமக்கென் என்று சொல்லி ஒத்துழைக்க கூடாது. அப்படி ஒத்துழைத்தால் அந்த பாவத்தில் இவனும் ஒருவனாக சேர்க்கப்படுவான். அன்பானவர்களே, நிக்காஹ் என்பது நமக்கான பந்தாவை காட்டுகிற இடம் அல்ல, அது இபாதத்து. அதை இபாதத்தாக மட்டும்தான் பார்க்க வேண்டும். தேவைக்கு ஒரு பத்திரிகை, தேவைக்கு ஒரு சாப்பாடு, தேவைக்கு ஒரு மண்டபம், இதுவெல்லாம் தேவைதான். அதை தாண்டி அத்துமீறுகிற போது நாளை மறுமையில் ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டு. நமக்கு தெரியும், தீமா அன்பக்த, நான் உனக்கு கொடுத்த காசை எப்படி செலவழித்தா என்று அல்லாஹ் கேட்பான். அதில் ஆடம்பர திருமணங்கள் செய்த அத்தனை பேரும் நிற்பான். நான் யாருக்கும் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன், அத்தனை பேரும் நிற்பார்கள். சூரா நிசாவிலே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, அதாவது தேவைக்கு செலவு செஞ்சா பிரச்சனை இல்லை. ஆர்கெஸ்ட்ரா 3 லட்சம் ரூபா, அவரே சொல்றாரு. மண்டபத்தினுடைய அந்த மேடையில் டெக்கரேஷன் மட்டும் 4 லட்சம் ரூபா. 8 லட்சத்திற்கெல்லாம் பூ போட்டு டெக்கரேஷன் நடக்கிற நிக்காக நடக்கிறது. ஆர்கெஸ்ட்ராவுக்கு 3 லட்சம், கீழே விரிக்கக்கூடிய விரிப்புக்கு 2 லட்சம், மண்டபத்திற்கு எத்தனையோ லட்சங்கள். ஆனால் நிக்காவுடைய NOC 4000 ரூபா கட்டுறதுக்கு அழுகுறான். என்ன 4000 ரூபா? நிக்காக நடத்தி கொண்டிருக்கிற அஜரத்தினுடைய கூலியை கேட்டால் அல்லாஹ் அக்பர் 300 - 500 தாண்டாது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், ஒரு ஹலாலான அடுத்தவனுக்கு கொடுக்கிற சதக்காவாய் பள்ளிக்கோ பள்ளி முஅத்தினுக்கோ இமாமுக்கோ போகிற எந்த காசுக்கும் அங்கே வரவில்லை. ஆனால் தேவையில்லாத செலவுகள் லட்சங்களில் வந்து நிற்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துஅத்து சுஃபஹா அம்வாலுக்கும், உங்கள் காசு பணத்தை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாழ்வாதாரத்தை முட்டாள்களுக்கு நீங்கள் தராதீர்கள். தப்சீரில் எழுதுகிறார்கள், முட்டாளான காரியத்திற்கும் செலவு செய்யாதீர்கள். ஆர்கெஸ்ட்ரா அறிவாளித்தனமா? தேவையில்லாமல் கோடிகளை கொட்டி கொடுக்கிற நிக்காக பந்தாவான திருமணம் அறிவாளித்தனமா? நாம் யோசிக்க வேண்டும். நீங்கள் என்ன வேண்டாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், பணத்தை நீங்கள் நிறைய கொட்டி பந்தாவாக காட்டுகிற எந்த திருமணமும் உங்களுக்கு துஆவை பெற்று தராது. அங்க என்ன நடக்குது தெரியுமா? நீங்க லட்சங்களை கொட்டி டெக்கரேஷன், கோடிகளை கொட்டி மண்டபம், பெரும் பெரும் காசுகளை செலவழித்து சாப்பாடு, நிறைய பிரியாணியில 10 வகை பிரியாணி எல்லாம் நடக்கிறது. அவன் சாப்பிட்டு விட்டு வெளியே வருகிற போது என்ன சொல்லுவான் தெரியுமா? பணத்துமுறை பாத்தியா, பந்தாவை பாத்தியா, இவன் சம்பாதித்திருந்தால் பரவாயில்லை, ஏதோ வரையிலே வந்த காசு தானே, உன் சாப்பாடை திண்டு விட்டு உனக்கு எதிராக துவா செய்வான். யாருமே இப்படி துவா செய்யறதில்லை. நிறைய காசு செலவழிச்சிருக்கிறார், கோடியில மண்டபம் முடிச்சிருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், எவனும் பேச மாட்டான். ஏன் தெரியுமா? மார்க்கத்தில் இல்லாத செலவுகளை நீங்கள் செய்கிற போது அல்லாஹ் அப்படித்தான் வைப்பான். இவன் பணத்திமிரிலே மண்ணு விழுகட்டும் என்று சொல்லுவான். நம்முடைய சாப்பாடை சாப்பிட்டு விட்டு நமக்கு எதிராக பத்துவா செய்வான். ஏன் தெரியுமா? இதுவெல்லாம் தேவையில்லாத செலவுகளில் இன்றைக்கு திருமண சபை மாட்டி இருக்கிறது. திருமண சபை எளிமையாய் நடக்கட்டும், தேவைக்கென்று இருக்கட்டும், தேவைக்காக செலவு செய்யட்டும், அதிலே பரக்கத்து உண்டு. ஒன்று மாத்திரம் உங்களுடைய ஞாபகத்திற்கு நான் சொல்லுவேன், எங்கெல்லாம் கோடிகளிலே திருமணங்கள் வீண்வரையம் செய்யப்படுகிறதோ அந்த ஊரிலே நிறைவேறாத குமருக்கு அந்த திருமணம் காரணமாகிறது. இமாம் கசாலி சொல்லுவார்கள், வழியிலே போய் கொண்டிருக்கிற போது வயிறு மூட்டை சாப்பிட்டு விட்டு வயிறு நிறைய உணவு வாந்தி எடுத்து கொண்டிருப்பான், வயிறு நிறைய இருக்கிறதா என்று சொல்லி.
இந்த காட்சியையும் பார்ப்பார். கொஞ்சம் தள்ளி பட்டினியாய் ஒருவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வயிற்றை பிடித்து கொண்டு படுத்திருப்பான். அதையும் பார்த்து விட்டு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், அங்கே வயிறு புடைத்து சாப்பிட்டவனுடைய அந்த சாப்பாடு தான் இங்கே வயிற்றுக்கு ஒண்ணுமே இல்லாமல் பட்டினிக்கு காரணம் என்று சொல்லுவார். உண்மையும் அதுதான். எந்த ஊரில் பந்தாவாய் பகட்டாய் தன்னுடைய பணபலத்தை காட்டுவதற்காக ஒரு நிக்காக நடக்கப்படுமோ அதே ஊரிலே நிக்காகுக்கு வழி இல்லாமல் இருக்கிற குமருக்கும் அந்த திருமணம் தான் பத்துவாவாக அமையும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வருகிற காலங்களில் திருமண சபை என்பது இபாதத். அதை நாம் மீறி நடக்க முடியாது. அதில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டுமே தவிர அதில் நம்முடைய பணத்தை காட்டுவதற்கோ பந்தாவை காட்டுவதற்கோ எந்த விதமான வேலைகளும் இல்லை. அப்படி செய்தால் ஒருவேளை அதுவே கூட நம்முடைய மணப்பெண்களுக்கும் மணமகனுக்கும் வாழ்க்கையின் பேராபத்தாக பத்துவாக கூட அமைந்துவிடும் என்பதை நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இனி வருகிற திருமணத்தினுடைய சபைகள் இஸ்லாம் சொல்லுகிற ஒழுங்காய், இஸ்லாம் சொல்லி இருக்கிற திருமணத்தினுடைய ஒழுக்கமான சபைகளாய் அரங்கேறட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அப்படிப்பட்ட எளிமையான திருமணங்களை நடத்தக்கூடிய மனோபக்குவத்தை அல்லாஹ் எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.